சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்களுடைய கையில் நித்திய கல்யாணி வச்சிருக்கிறீங்க, இதுதான் நித்திய கல்யாணி. சொல்லுங்கள் சார், இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? இப்போ பொதுவாக நித்திய கல்யாணி கேன்சருக்கு கொடுக்கலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் ஆமாம் தானே? ஆமாம். இதை கேன்சருக்கு இதை நம்ம இந்த பூ சமூலம் இலை எல்லாத்தையுமே இடித்து சூரணம் பண்ணி அதை ரெகுலராக எடுத்துக்கிட்டாங்க. இது ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்க, இது டைரெக்டாக கேன்சருக்கு மருந்து கிடையாது. அதனால தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள், சரிங்களா? இது ஒரு செல்லில் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு செல் மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்னாக்கா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அதாவது அங்கு தான் எனர்ஜி உற்பத்தியாகி நமக்கு உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது. அப்படி அந்த எனர்ஜி உருவாகும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அங்கிருந்து ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு நமக்கு ஒரு ஒரு அப்போதான் ஏடிபி சிந்தசிஸ் நடக்குது. இந்த செல்லில் நடக்கிற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினை தொடர்ந்து நடக்கும்போது அதில் ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ்ன்னு ஒன்று கிடைக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னால் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் போய் நம்ம செல்களை டேமேஜ் பண்ணும். அதான் அதுலேருந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஒன்று தப்பிச்சிடும். இப்போ 3 எலக்ட்ரான் இருக்குன்னாக்கா அதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் பிச்சுட்டு போயிடும். அப்போ இந்த 2 எலக்ட்ரான் மட்டும் சேர்ந்தால் அதை தான் ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸுன்றதை சொல்லுவோம். அந்த செல் போய் நம்மளோட டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை டேமேஜ் பண்ணும். அதனால தான் அந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இதாகிறதுனால செல் மியூட்டேட் ஆகுது. அப்போ தான் நமக்கு கேன்சர் உண்டாகுது. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரல் பண்ணுறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம கொடுப்போம், சரிங்களா? அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நியூட்ரல் பண்ணுற சக்தி இந்த நித்திய கல்யாணி இருக்குது. அதனால தான் இது கேன்சருக்கு கொஞ்சம் நம்ம கொடுத்தா நல்லா எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இது டைரக்ட் மருந்து கிடையாது. எப்போதும் முத்திரை கேன்சருக்கு கொஞ்சம் அது ரிஸ்க் எடுத்து தான் நம்ம கொடுக்கணும். அது ஆய்வில் இருந்துகிட்டே இருக்குது, சரிங்களா? இது ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நியூட்ரல் பண்ணக்கூடியது. ரெண்டாவது ரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடியது, சரிங்களா? ரத்த குழாய்களில் அடைப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த அடைப்புகளை இது சீராக்கக்கூடியது. ரெண்டாவது அல்சர்ஸு, டைஜஸ்டிவ், அந்த உள் அலல் ஆற்றி செய்கை இருக்குண்டு. அந்த அல்சருக்கும் சாப்பிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம். அல்சருக்கும் நம்ம சாப்பிடலாம். ரெண்டாவது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஆன்டி மைக்ரோபியல் ஃபங்க்ஷன் உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி. ஆமாம், நோய் எதிர்ப்பு சக்தி. அதாவது ஆமாம் ஆமாம், கேன்சருக்கு முக்கியமாக எதிர்த்து போராடக்கூடியது இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதும் இது ஆன்டி ஆக்சிடென்ட் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அது 2 பண்பும் இந்த நித்திய கல்யாணம் இருக்கிறதுனால தான் இதை நம்ம துணை மருந்தாக பயன்படுத்துகிறோம். இது டைரக்ட் மருந்து கிடையாது. நிறைய பேர் போடுவாங்க இதை மட்டுமே சாப்பிட்டா கேன்சர் சரியாயிரும். அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை, அப்படிலாம் ஆகாது, சரிங்களா? இது அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது. ஒரு சிலருக்கு கேன்சர் ஹியூமோ சரியாக இருப்பாங்க, ஆனால் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேன்சர் வந்துட்டே இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு காரணம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்ஸ் ரத்தத்தில் நிறைய சுற்றிட்டே இருக்கும். அதான் நியூட்ரல் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி கேன்சர் நல்லா ஆகிட்டு திரும்ப வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே, அப்படி எடுத்துக்கலாம். இதை டைரக்ட் கேன்சரை குணமாக்கும்னு சொல்ல முடியாது. ஏனே அற்புதமான தகவல். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது, ரத்தத்தை தூய்மைப்படுத்துறது, அதே மாதிரி உடலில் இருக்கிற தேவையில்லாத செல்களை எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான மூலிகை இப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய மூலிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.